எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலம் வந்தாலே ஜில்லுன்னு கூலாக ஏதாவது குடிக்கணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி ஒரு 2 அருமையான சம்மர் ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று ஒரு நல்ல ட்ரிங்க், பேர் ஷிகன்ஜபீன். இன்னொன்று நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச குல்ஃபி. ஆனால் அது சாதாரண குல்ஃபி இல்லை, கேசர் மலாய் குல்ஃபி. நல்ல ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த 2 ரெசிபிஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷர்பத் செய்ய முதல்ல சிரப் செய்யணும். சாஸ்பேனில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணுறேன். அடுத்து 2 கப் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் இதில் புதினா சேர்க்கலாம். இதை நான் காம்போட தான் அங்கே சேர்க்குறேன். இந்த மாதிரி செய்யறதுனால சிரப்புக்கு நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா போட்டு 2-3 நிமிஷம் ஆனதும் இதில் 1/4 கப் வினிகர் ஊற்றுங்க. இதை 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போதான் திக்கான சிரப் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி சரியா இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி ஆற விடுங்க. அடுத்து இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான வெள்ளரிக்காயை துருவணும். வெள்ளரிக்காயோட தோலை சீவிட்டு துருவுங்க. இப்போ ஷிகன்ஜபீன் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உயரமான கிளாஸில் 2 டீஸ்பூன் துருவன வெள்ளரிக்காய், ஃப்ரெஷ் புதினா இலை, செஞ்ச சிரப் கொஞ்சம் ஊற்றுங்க. இன்னைக்கு நான் 2 விதமாக இந்த ட்ரிங்கை செய்ய போகிறேன். ஒரு கிளாஸில் வெறும் தண்ணியும் இன்னொரு கிளாஸில் சோடாவும் ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விதத்தில் இந்த ட்ரிங்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சோடாவையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரு துண்டு வெள்ளரிக்காய் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர்னா 500 ml. நான் 250 ml கப்பில் 2 கப் ஊற்றுறேன். பால் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் பால் எடுத்து ஒரு கப்பில் ஊற்றுங்க. இப்போ நம்ம குங்குமப்பூ பால் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போடுங்க. குங்குமப்பூவோட கலர் அப்படியே பாலில் இறங்கி குங்குமப்பூ ஃப்ளேவரில் குல்ஃபி ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இது ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே மீதி இருக்கிற பாலை நல்லா திக்காக காய்ச்சுங்க. கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து அதோட விதை மட்டும் தனியாக எடுத்துட்டு பொடி பண்ணுங்க.
கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாமும் எடுத்துட்டு நல்ல பொடியாக நறுக்கி வைங்க. பாதாம் பிஸ்தா சேர்க்கறதுனால குல்ஃபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்க, பால் நல்லா காஞ்சு பாதியாக வத்தி வந்திருக்கு. இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால குல்ஃபிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் சோள மாவு ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாகவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். நீங்கள் சோள மாவு யூஸ் பண்ணி திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு விருப்பமானா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து கூட செய்யலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறீங்கன்னா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் போடுங்க. அடுத்து குங்குமப்பூ பாலை ஊற்றுங்க. பாருங்க, குங்குமப்பூ கலர் எப்படி நல்லா அருமையாக வந்திருக்குன்னு. குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் ஏலக்காயோட வாசனையும் சேர்த்து நம்மளோட கேசர் மலாய் குல்ஃபி ரொம்பவே சூப்பராக ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க, பால் எப்படி ரிச்சாக க்ரீமியாக வந்திருக்குன்னு. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து பார்க்கவே அருமையாக இருக்குது. ஏலக்காய் வாசனையும் குங்குமப்பூவோட கலரும் நல்ல பாலில் இறங்கிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற பாதாம், நறுக்கின பிஸ்தா போட்டு நல்லா கலந்து விடுங்க. குல்ஃபி மிக்ஸ்சர் ரொம்ப நல்லா திக்காக க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட குல்ஃபி மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. குல்ஃபி மிக்ஸ்சர் இப்போ நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நான் இங்கே குல்ஃபி மோல்ஸை வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ்சரை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் சின்ன சைஸ் டம்ளரில் ஊற்றி ஃப்ரீசரில் வைங்க. இதை நீங்கள் 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட வைக்கலாம். வாவ், அந்த குல்ஃபி பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா? ஸோ சம்மரை நல்லா கூலாக என்ஜாய் பண்ணுங்கள். 2 அருமையான ரெசிபீஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. இந்த ஷிக்கன்ஜபீன் நல்லா நீங்கள் முன்னாடியே இந்த சிரப் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட எப்போ வேணுமோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில் தான் போய் குல்ஃபியெல்லாம் சாப்பிட்ணுன்னு இல்லை, இந்த மாதிரி குல்ஃபி நம்ம வீட்லேயே செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.